உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும்.
அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது, சாமி முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்கள், நல்ல யோகமான காலம். இதை போல் ஒரு மாதம் திரும்ப கிடைப்பது கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 12வது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சூரியன், கேந்திராதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீசம். அப்போது சுக்கிரனுடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் அந்த சூரிய பகவான் நீசம் அடைகிறார். பொதுவாக இந்த சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள், சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்கள், அல்லது சுக்கிர புத்தி ரொம்ப பாடாப்படுத்துது, எந்த திசை வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம். எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது பிரச்சனைகள், திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, அல்லது சுக்கிர தசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது, சுக்கிர புத்தியால் வந்த பிரச்சனைகள், அல்லது செவ்வாய் புத்தி. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, இந்த 4 புத்திகள் உங்களுக்கு இப்போ தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கு. சூரிய புத்தியில் தான் சாமி பிரச்சனை நடக்குது, எனக்கு செவ்வாய் புத்தி சாமி அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பம், தசையோ புத்தியோ. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 4 புத்தி 4 தசை எது நடந்தாலும் இதில் போய் சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா, வெளியில் வர முடியாத ஒரு சில சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் சாமி, ரொம்ப ஒரு டைட் பொசிஷனில் இருக்கேன், இதிலிருந்து நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய எனதருமை ரிஷப ராசி நேயர்கள். நமக்கு அதிகமாக வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி, ஆந்திரா சைட்லேருந்து நிறைய கால்ஸ் வருது. ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், திருப்பதியில் மேலே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், புரியுதுங்களா, ஆன்மீகம், அரசியல், ஆலயத்தில் ஒர்க் ஜாப் பண்ணக்கூடியவங்க. அப்போது எனதருமை ரிஷபராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ உங்கள் சுக்கிரனுடைய வீட்டில் தான் அந்த சூரிய பகவான் நீச்சமும் நீச்ச பங்கமும் அடைகிறார். இது ஒரு சிறப்பான யோகம், சிறப்பான காலம். உங்களுக்கு மெயினாக இருந்து வரக்கூடிய அடுத்த கமிட்மெண்ட், அடுத்த தொந்தரவுகள், ஒரு மாதம் பிறந்ததுனாக்கா அடுத்து செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு 50,000 கொடுக்கணும், லோனுக்கு ஒரு 30,000 கொடுக்கணும், அங்கே இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும், இங்கே வீட்டை கவனிக்கணும், இப்படியா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கமிட்மெண்ட் வச்சுக்கிறது, இல்லை ஒரு பெரிய தொகை யாருக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது, யாருக்காக ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை, அவங்க தான் கொடுத்து வச்சுருப்பாங்க, அவங்க பணத்தை எடுத்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இப்போ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட். அப்போது நீங்கள் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஏன் பேங்க் செக்டராக கூட இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ, பேங்க் செக்டராக இருக்கலாம், பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டைரெக்டாக இன்டைரக்டாக இன்சூரன்ஸ் போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது எல்ஐசியாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் ஆகலாம், சம்திங் ஏதோ ஒன்று, பேங்க் செக்டராக இருக்கலாம், ஃபினான்ஸ் செக்டராக இருக்கலாம், ரிசர்வ் பேங்காக இருக்கலாம்.
அல்லது எந்த துறை, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இதெல்லாமே ஃபினான்ஸ் தான், சுக்கிரனுடைய காரகத்துவம் தானே. அதே போல் தியேட்டர்ஸ் அது வச்சு நடத்தக்கூடியவங்க, மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதில் ஒரு பெரிய அளவில் எடுத்து கார்ப்பரேட் மாதிரி ஒரு பெரிய இடங்களை வச்சு பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதே போல் திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மேரேஜ் ஹால்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மேட்ரிமோனி நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் ஐடி ஃபீல்டு, இப்போ ஏஐ ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, புரிதுங்களா? அல்லது ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் சினிமா ஃபீல்டாக இருக்கலாம், அதுவும் சுக்கிரன் தான், நடிப்பு. அப்போது சினிமா துறையாக இருக்கலாம். ஆன்மீகமும் சுக்கிரனுக்கு, ஆன்மீகம் படாடோபம், மடாதிபதிகள், அப்படி லக்ஸரியாக ஒரு காரில் வர்றது போகிறது, ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகவாதிகள், சாமியார்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம். நிச்சயமாக ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக, வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், அதே சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாகவும் இது அமைகிறது. சிறப்பான முறையில் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், குறிப்பாக கமிட்மெண்ட்ஸ் அது க்ளோஸ் ஆகும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றலாம், பயம் வேண்டாம், முதல்ல மனசு பயப்படுறது நிப்பாட்டலாம், மன பயம் விலகும். இன்னும் சொல்லப்போனால் மனக்குழப்பங்கள் தீரும், பணவரவு தனவரவு இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் எனதருமை ரிஷப ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேசலை, பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, இல்லை கார்னர் பண்ணுறாங்க, வேணும் திடீர்னு இப்படி செஞ்சுட்டாங்க சாமி, நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ட்ரபுள்ஸ், சடனாக ஏற்படக்கூடிய ட்ரபுள்ஸ், இதெல்லாம் சனியுடைய பார்வையை நான் அடுத்தடுத்து எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு. அதுதான் இந்த சனி புத்தியெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். ஸோ நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், நான் சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்ல முடியாது, நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் டக்குன்னு கான்டாக்ட் பண்ணணும், கன்சல்ட்டிங் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ரிஷப ராசி அன்பர்களே, வாராகியின் ஆசீர்வாதம், குருநாதனுடைய அருளாசி, இவை இரண்டும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்போகுது. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு இரண்டாவது திருமணம், செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், எனக்கு எப்படியாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணும் சாமி, வீட்டில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேறாங்கிறேன். அப்போ இந்த செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அப்டேட் கிடைக்க போகுது. திருமண யோகங்கள் கைகூடும், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.